லோகேஷ் தமிழ்செல்வன் திரு தனபால் அவர்களுடைய மகன் ராசிபுரம் சட்டமன்ற உறுப்பினர், மினிஸ்டர் ஃபார் கமர்ஷியல் டாக்ஸஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், பத்திரப்பதிவு துறை. ஒரு முக்கியமான வருமானம் வர்ற துறையே வணிக வரியில் தான் நிறைய வருது. அது தனபாலனுக்கு செஞ்சிருக்க ஒரு பெரிய, உண்மையிலேயே பாராட்டுற வாழ்த்துக்கள். ஏன்னா தனபாலனுடைய நெருங்கிய நண்பர், அவருடைய மகன் வந்திருக்கிறது உண்மையிலே பாராட்டுக்கள். ஓகே, திரு அம்மா உணவுத்துறை கொடுத்தாங்க அவருக்கு, தனபால் மந்திரி. அது ஒரு பெரிய கதையே உண்டு. படத்திலே ஆனா அவர் விஜய் அவர்கள் பத்திரப்பதிவுத்துறையும் வணிகத்துறையும் கொடுத்து அவங்க பையனுக்கு கௌரவிச்சிருக்க. வேளாண் துறை அமைச்சர் டெல்டாவிலிருந்து வந்திருக்கிறாரு வினோத் அவர்கள், வேளாண் துறை அமைச்சராக பொறுப்பேற்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் மக்கள் இயக்கத்தில் முக்கியமான பங்கு வகிக்கிறார். அவர் அந்த இடத்துக்கு அந்த டெல்டா பகுதி விவசாயத்தில் அதிகமான பகுதி, அங்கே அவருக்கு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி தான். அது இன்னொரு பேசிக்கலா சார், அது ஒன்று சொல்லிடுறேன். அவர் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். அப்படியா? சோ அதனால அந்த பின்புலத்தை சேர்ந்தவர். மாவட்டத்துக்கு நீங்க கொடுக்கல மந்திரி சொல்றதை விட இலாக்காக்கு கொடுத்திருக்க மந்திரிகள் செல்வாக்கா இருக்கு. அவங்களுக்கு இருக்கிற அதிகாரங்களை நம்ம பார்க்கும்போது இவங்களோட திறமையை காட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இப்போ நம்ம சிறுபான்மை நலத்துறை இன்னும் நம்ம பார்க்கல. ஸோ மேபி அது IOML-க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆதி திராவிட நலத்துறை நம்ம பார்க்கல. மேபி அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. அதாவது நம்ம பர்வேஸ் அவர்களுக்கு தொழிலாளர் நலத்துறை கொடுத்ததுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால், நீங்கள் சொன்ன அந்த 2 துறையும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மனிதவளத்துறை தான் இந்த வேலையை செய்யணும். எந்த வேலையை நான் சொன்னேன் இல்லையா, அந்த 2.5% கொடுக்குறது மட்டுமல்ல, இந்த 37 வயசு வரை தான் நீங்கள் OBC சமூக நீதின்னு நம்ம சொல்கிறோம். சமூக நீதி சார்ந்த மாணவர்கள், பல லட்சம் மாணவர்கள் குரூப் 1 எழுதும்போது 37 வயசு மட்டும் தான் எழுத முடியும். வேறஸ் ராஜஸ்தான், தெலுங்கானா, குஜராத் போன்ற மாநிலங்களில் 49 வயசு வரையும் எழுத முடியும்னு இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த 37 வயசுங்கிறது இருக்குது. அதை 45 47 வயசாக மாற்றணும்னு சொல்லி கடந்த 5 ஆண்டுகளாக நான் தொடர்ந்து போராடி. லேபர் மினிஸ்ட்ரி பார்க்கணும். இது லேபர் மினிஸ்ட்ரி இல்லை, மனிதவளத்துறை மினிஸ்ட்ரி. சரத்குமார் முன்னாள் தங்கம் தென்னரசு அவர்கிட்ட இருந்துச்சு, நான் அவர்கிட்ட போய் கேட்டேன். அதே மாதிரி திரு மா சுப்பிரமணியன் தான் இந்த 2.5% இருந்துச்சு. அதை நான் நேற்று திரு அருண்ராஜ் அவர்களை சந்தித்து இந்த 2.5% நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக மாணவர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பளிப்பார்கள் நான் எடுத்து சொல்லிட்டு வந்திருக்கேன். அது மட்டுமல்ல, நம்முடைய முதலமைச்சருக்கு கொடுத்த அந்த லிஸ்ட்டில் மிக முக்கியமான விஷயம், 2 மாதம் தொடர் பரோல் கொடுக்கப்பட்டது. அதாவது 28 ஆண்டுகள் சிறையில் உள்ளவர்களுக்கு. அது கடந்த ஆட்சியில் இறுதியாக அன்றைய முதல்வர் அந்த 120 நாள் 60 நாள் கொடுத்தாரு. இடையில தேர்தல் கமிஷனுடைய ஆட்சி நடந்ததுனால அவர்கள் மீண்டும் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அவர்களை கொடுக்கணும்னு சொல்லி நேற்று ஹோம் செக்ரட்டரி அவர்களை போய் பார்த்துட்டு, திரு மணிவாசன் அவர்களை பார்த்துட்டு நான் இதை சொல்லிட்டு வந்தேன். அந்த சிறைவாசிகளுடைய குடும்பத்துக்கு நீங்கள் பால் வார்க்கணும்னு சொன்னால், அரசு ஏற்கனவே கொடுத்த 120 நாளில் 60 நாள் கொடுக்கப்பட்டிருக்கு. மீதி 60 நாள் நீங்கள் கொடுப்பதன் மூலமாக இந்த விஜய் அரசு சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல, பொதுவாக சிறைவாசிகள், எல்லா மதத்தினுடைய சிறைவாசிகளுக்கு இது நல்வாய்ப்பாக இருக்கும். 28 ஆண்டுகள் 1,28 லட்சம் மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.